ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சஜாஸ்டிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க எப்படி ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கேரட், பீட்ரூட், இஞ்சி இன்னும் 2 பொருளும் சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லியும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்யூனிட்டி லெவலும் ஹீமோக்ளோபின் லெவலும் செமையாக பூஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கேரட்டை வாஷ் பண்ணால் போதுங்க, அதோட தோலை சீவி எடுக்காதீங்க. அதே மாதிரியே 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம், தோல் சீவ வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது தோல் சீவின இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சியோட தோல் கண்டிப்பாக சீவி எடுத்துடுங்க, அப்படியே போடக்கூடாது. அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அளவுக்கு குடிக்கக்கூடிய ஜூஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி விட்டு எடுத்தாச்சு. கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன், அதனால நிறைய இருக்குது. இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேரட்டில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, குறிப்பாக விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்குது. இது நம்ம உடம்புல எந்த விதமான நோய் தாக்கமும் ஏற்படாமல் பாக்டீரியாஸ்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரியே பீட்ரூட்டும் நிறைய விதமான சத்துகள் நிறைந்ததாக இருக்குது. குறிப்பாக இது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கழிவுகள், கிருமி, பாக்டீரியாஸ்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கக்கூடியதாக இருக்குது. இஞ்சியும் நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கக்கூடியதாகவும் வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸை வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக நமக்கு செயல்படும். அதே மாதிரியே மிளகு நம்ம நோயை எதிர்த்து போராடுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கோம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம். நல்ல சுத்தமான தேன் கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் அவாய்ட் பண்ணிவிட்டு அது கூட பனங்கள் கண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பனங்கள் கண்டு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அதே மாதிரி இது ஒரு மிதமான இனிப்பில் மட்டும்தாங்க குடிக்கணும். அதிகப்படியான இனிப்பு சேர்த்து குடிக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இனிப்பே சேர்க்காம கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்த பொருட்களுக்கு தாராளமாக 4 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். இதை வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லியுமே மார்னிங்கில் ருட்டீனாக குடிச்சிட்டு வாங்க. ஸோ இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்க கொரோனா வைரஸ்க்கு இது வரைக்கும் எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கலங்க. எல்லாமே டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதை தவிர வேறு வழியே நமக்கு கிடையாது. ஸோ நீங்களும் இதை டெய்லியும் சாப்பாட்டுக்கு முன்னாடி மார்னிங்கில் குடிச்சு இம்யூனிட்டி லெவலையும் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.